Hello guys, welcome back to our Upjigging Gaming channel. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, நமக்கு டிகிமான் கொலாபரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதோட கன்ஃபார்ம் டேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈவென்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ், அப்புறம் நமக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய வால் ட்ராயல் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டுநைட் அப்டேட் வரக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோலேருந்து பார்க்க போகிற சரிங்களா. ஸோ இந்த மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்களா. ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டையாக ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லிவிட்டு முன்னாடி போய்ட்டு வச்சுருங்களா. நீங்கள் கேட்டுக்கிட்டு பின்னாடியே வாங்க, பாதியில் போகாதீங்க சரியா. சரி வாங்க போகலாமா. டிஜிமான் இது பார்த்தோன்னா ஒரு அனிமி சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே நிறைய கன் ஸ்கின் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு எப்போ வரக்கூடியதுன்னா லாஸ்ட் மந்த் சரிங்களா. அந்த திவாலிலாம் போயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ வரக்கூடியது. பட் அது வந்து பன்னி பண்டலோட கொலாபரேஷன், அதாவது கொஞ்சம் லேட் ஆச்சு இல்லையா, டிலே ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தோன்னா இந்த அப்டேட்டில் அதாவது OB51 அப்டேட்டில் எதுனா விடுறேன்னு சொல்லி இப்போ வந்துட்டு விட போகிறாங்க சரிங்களா. ஸோ அதுவும் பார்த்தோன்னா 23 அப்படி இல்லை 24 சரியா. இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா 11 ஆகுதா, இன்னொரு 10 நாள் கழிச்சு வரும் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த பைசனுக்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்கு இல்லையா. ஸோ அது சுவிட்சிங்லாம் தனியாக வந்துட்டு அனிமேஷன் கொடுத்துட்டானுங்க. ஸோ அடுத்து நம்ம ஃபயர் பண்ணுவோம். ஸோ கில்லுக்கெலாம் தனியாக எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அது அடுத்து இதிலே பார்த்தோன்னா M590க்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வரும் சரிங்களா. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு ரிங்யூவில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைசனுக்கான ஸ்கின் இருக்குது இல்லையா. ஸோ இதை பார்த்தோன்னா நம்மளால் 225 டோக்கன்ஸுக்கு பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்க முடியும் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அந்த M590 இருக்குது இல்லையா. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு 160 டோக்கன், அதாவது ஒரு 180 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த பேக் பேக் சரிங்களா. ஸோ இதுவும் பார்த்தோன்னா இந்த ரிங்கியோட தான் வருங்க, தெரிஞ்சு வச்சுருங்களா. ஸோ இது பார்த்தோன்னா நம்ம 50 டோக்கன்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் சரியா. தெரிஞ்சுக்கோங்க 23 இல்லை 24 இந்த ஈவெண்ட் வந்து வரும். ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா யூனிவர்சல் ரிங்கியூண்ட் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து வரும், தெரிஞ்சு வச்சுருங்களா. தென் இந்த பைசோனுக்கான ஸ்கின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கன் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து அதோட லுக் எப்படிங்கிறது மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒன்று தோணலை. ஸோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. இது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிகிமான் அனிமே பேஸ் பண்ணி ஸோ வரும்ல ஒரு பெட்டு சொல்லிடணும் இல்லையா, டைனோசர் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தருவானுங்கிற மாதிரி போயிருக்கு சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மலான மிஷின் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நமக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ராகன், அதாவது இந்த டைனோசர் இருக்கு இல்லையா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, குட்டியாக அழகாக அந்த பட் பார்க்குறதுக்கு ஏதோ எப்படி சொல்லணும்னா பொம்மை, அதாவது எல்லாமே பொம்மை தான். பட் அதனால் இது பார்த்தோன்னா கொஞ்சம் 3Dயாக கொஞ்சம் பொம்மை மாதிரி தெரியுது சரிங்களா. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தரவங்க போயிட்டுருக்கா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த டிஜிமான் அனிமி கொலாபை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு டிஷர்ட் சரிங்களா. ஸோ அந்த டிஜிமான்ங்கிறது எழுதியிருக்கும். அடுத்து ஒரு சில அந்த டைனோசர் படம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு போட்டு சரிங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் தர போகிறானுங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த டிஜிமான் பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு பேட்டில் கார்டு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிமான், அதாவது அந்த பெட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு குட்டியாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி எப்படி சொல்லுதுன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி வந்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டைனோசர் ட்ராகன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி வருது சரிங்களா. ஸோ வேறு எந்த பேட்டில் கார்டுக்கும் இந்த மாதிரி இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அடுத்து நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரும் இல்லையா ஈவோ பண்டில். ஸோ அதில் உள்ள பேட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனிமேஷன் கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ஸோ வேறு எதுக்குமே கிடையாது சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது இந்த டிஜிமான் அனிமி கொலாபரேஷனுடைய எந்த ஐட்டம்ஸ்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நமக்கு வந்துட்டு இப்போ போய்ட்டு ஈவெண்ட் முடிஞ்சதும், அதாவது December 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வேறு ஈவெண்ட் வந்துட்டு வரும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்துட்டு கோப்ரா அண்ட் தென் உட்பேக்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா M60 புதுசாக சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோன்னா இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் மக்களே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்பேக்கர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த M60 வந்துட்டு மெயினாக இருக்கும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஆடுதன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கோப்ரா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து December மந்த்துமே இருக்கும், அதையும் தெரிஞ்சு சரிங்களா. ஸோ வேறு என்ன கன்னுன்னு பார்த்தீங்கன்னா MB5 இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு வருங்கிற மாதிரி ஒரு 50% சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபார் லீக்ஸ் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 50% அந்த MB5 வரும்ப்பா, அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு சரிங்களா. ஸோ இதுதான், வேறு எந்த சேஞ்சஸ் இதில் வந்துட்டு கிடையாது சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. MB5 வரலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு சரியா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நமக்கு வந்துட்டு அப்கமிங்கில் பார்த்தோன்னா அந்த வால் ராயல், அதாவது நமக்கு FMWS ஈவெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு வால் ராயல் வந்துட்டு வரப்போ சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அதில் மெயினாக பார்த்தோன்னா அந்த FMWSோட அந்த வால் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸோ கூட 2-3 வால் வந்துட்டு இருக்குது சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரின்னி ஷோர்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோ, அதாவது நம்ம ஷார்க் இருக்கிற மாதிரி சரிங்களா, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேக், அதாவது ஸ்னேக்கா.
ஸோ பாம்பு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு க்ளோவால் அண்ட் தென் எம்டிபி சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பழைய FWS க்ளோவால் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 க்ளோவால் பார்த்தீங்கன்னா வரும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட கன்ஃபார்ம் டேட்டு பார்த்தீங்கன்னா 14ஆம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி 13, இன்னொரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருங்களா. அதுக்கப்புறமா டுநைட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த FWSக்கான ரிக்கி வந்துட்டு சரியா அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மெயினாக இருக்கும்போது இந்த சேஸ் பேண்ட் பண்டல், அதாவது FWSக்கான பண்டல் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் பேண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஆர்டிக் இருக்குது இல்லையா. ஸோ அதோட மாஸ்க் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த பேண்டில் பிடிச்சிருங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் சேஸ் பேண்ட்டுக்கு வெயிட் பண்ணிங்களோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஸ்பின் பண்ண பாருங்க சரிங்களா. ஒரு 200 இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த மாதிரி டோக்கன்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த வில்லா ஃபயர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த கொலப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேஸ் பண்ணக்கூடிய அந்த பண்டலில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கான ஸ்கின் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருங்களா. ஸோ அடுத்து நம்ம FWS இருக்குல்ல. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு கட்னா ஸோ அந்த வந்துட்டு தெரிஞ்சுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டுநைட் அப்டேட் இருக்குது. அதாவது நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்து நமக்கு வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருங்களா. ஸோ ஓகே, இன்றைக்கானதை விடுறது இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ வேறு எந்த அப்டேட்டும் அவ்வளோ வந்துட்டு இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் இதுட்டு முடிச்சுக்கிறேன் சரியா. ஸோ நாளைக்கு வந்துட்டு வருவேன் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் நல்ல அப்டேட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு விட்டு வச்சுருங்களா. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரியா. ஸோ இப்போ நான் போயிட்டு வரேன். லவ் யூ ஆல். பாய்.